ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜுமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலகாணி உரையோட ஃபஸ்ட்டு டைப் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாடா கட்டியிருப்போங்கள்ல அந்த மாதிரி, அதாவது நாச் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் இந்த தலகாணி உரை. இது வந்து நம்ம வந்து சிம்பிளாக வந்து தலகாணியோட மெஷர்மெண்ட்டு எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இல்லை அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு அளவு எடுத்து கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, தலகாணியை அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எப்போவுமே நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்குறது வந்து நம்ம இப்படி தான் பண்ணுவோம் இல்லையா? இந்த இருக்கா, இந்த தலகாணியுமே நான் வந்து ஓல்டு கிளாத் வந்து குட்டி குட்டி பீஸ்லாம் நமக்கு வந்து சேரும்ல, அதை வச்சு நானே செஞ்ச தலகாணி தான். இப்போ ஃபஸ்ட்டு இதை மெஷர் பண்ணிக்கலாம். சரிங்களா? மெஷர் பண்ணுறது எப்படின்னா, இங்கே ஒரு ஜாயிண்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து நம்ம கீழே ஒரு ஜாயிண்டிங் பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? அதாவது 2 துணியை நம்ம சேர்த்து இது வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடம் தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம அளந்துக்கலாம். இது வந்து உயரம், இது வந்து அகலம். சரிங்களா? உயரம் வந்து எனக்கு 21 இன்ச்சு. சரிங்களா? அகலமும் சேம் அதே மாதிரி இந்த இடத்துல உள்ள கோடை வச்சு தான் நம்ம எடுக்கணும். 21 இன்ச்சு, அகலம் வந்து 16 இன்ச்சு. சரிங்களா? 21 இன்ச்சு உயரத்துக்கும் 16 இன்ச்சு அகலத்துக்கும் நம்ம ஒரு தலகாணி உரை கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. சரிங்களா? கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து இங்கே பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த வித்து தான் வந்து நம்ம இங்கே எடுத்துருக்கிறது. சரிங்களா? இந்த வித்து வந்து நமக்கு எவ்வளோ வேணும், ஹைட் வந்து 21 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் வந்து ஃபோல்டிங்க்கு, அதாவது அந்த வாய் பகுதியை நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு சைடை 3/4 இன்ச்சும் இன்னொரு சைடை 3/4 இன்ச்சும் வச்சு நம்ம தைக்கிறதுக்கு நமக்கு 21 இன்ச்சு. சரிங்களா? 1.5 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு 1/2 இன்ச் வந்து நம்ம கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு. அப்போது உயரத்தில் வந்து நமக்கு எத்தனை இன்ச் வரும், 23. சரிங்களா? அகலம், அதாவது வித்து வந்து நமக்கு 16 உண்டு. அது கூட நம்ம இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சையும் மடிப்போம், இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சே நம்ம ஓரம் அடிக்கிறதுல நமக்கு 17 இன்ச்சு. ஓகேவா? இவ்வளோ தான் நமக்கு. இப்போது நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வித்து கரெக்டாக இருக்குன்றனால நம்ம இது மட்டும் 17 இன்ச்சு எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? பதினேழு இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் உங்களோட தலகாணி உரையில் இந்த இடத்த ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்தையும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தையலும் இந்த இடத்துல ஒரு தையலும் போட்டுக்கோங்க. கரை பகுதி வந்து தைக்க வேண்டாம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம வந்து நாடா வெட்டுறதுக்கு 1.5 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இந்த ஸ்கேல் வந்து எனக்கு 1.25 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் இருக்கும். ஸோ நான் இந்த
ஸ்கேலோட அளவை நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இப்போ அத ஒரு நாடாவோட ஹைட் வந்து 10.5 இன்ச் வர்ற மாரி இருக்கும். சரிங்களா? இந்த கிளாத்த வந்து டபுள் ஃபோல்டிங்கில இருக்கு. இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ண வேணாம். லாஸ்ட்டா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நல்ல பக்கமும் உள்ள அதாவது நல்லா பிரைட்டா இருக்க சைடு சரிங்களா? உள்ள இருக்கிற மாரி வச்சிருக்கேன். ஒரு 1/4 இன்ச் ஒரே ஒரு சைடு வந்து கரை பகுதி மாரி இருக்கு. அத மட்டும் நம்ம மடிச்சு தச்சுக்கலாம். அதாவது டிம்மா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து கெட்ட பக்கம். நல்ல பிரைட்டா நம்ம வெளியில வச்சு கெட்டுவோம்ல, அது வந்து நல்ல பக்கம். அவ்வளோதான். நல்ல பக்கம், கெட்ட பக்கம், ரைட் சைடு, ராங் சைடுன்றது இதுதான். சரிங்களா? இப்போ 2 நல்ல பக்கமும் உள்ள இருக்கிற மாரி போட்டுட்டு, அதாவது 2 ரைட் சைடும் உள்ள இருக்கிற மாரி போட்டு, ராங் சைடுல நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டோம்ல அகலத்துல, அந்த 1/2 இன்ச்ச வந்து இப்ப நம்ம அடிச்சுக்க போறோம். வாய் பகுதி 2ம் ஒண்ணா இருக்கிற மாரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க கீழ இருந்து தைங்க. நீங்க இப்ப கீழ ஃபோல்டிங்கில விடல அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு கீழ ஃபோல்டிங்கில அந்த இடத்த ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க இத வந்து அடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா வரும். இப்போ ஆப்போசிட் சைட்லயும் அதே மாரி வாய் பகுதிய ஒண்ணா வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். அந்த இன்னொரு 1/2 இன்ச்சு. ஃபர்ஸ்ட்டு இது வந்து இழையாடிக்கோங்க. இழையாடுறது எப்டின்னு நான் காட்டுறேன். அதாவது கிட்ட வந்துட்டு சரிங்களா? கிட்ட வந்துட்டு அந்த ப்ரெஷர் ஃபுட்ட தூக்கிட்டு மறுபடியும் வச்சு தைக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தலகாணி உறை தச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நாடா வந்து தச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 கரை பகுதியும் உள்ள இருக்கிற மாரி வச்சுட்டு, பாருங்க நான் எப்படி மடிக்கேன்னு பாருங்க. அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. புரியுதா? 2 கரை பகுதியையும் அதாவது 2 பிசுறையும் உள்ள வச்சு மடிச்சு, இந்த மாரி தச்சுக்கோங்க. இப்படியே நம்ம கன்டினியூவா தச்சுட்டு வர வேண்டியதுதான். பிசுறு கொஞ்சம் பிகினர்ஸ் வந்து பொறுமையா தைங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்கும். சரிங்களா? தெரியுதா? வச்சு நீங்க இப்படி அமுக்கி, அதுக்கப்புறம் தூக்கி புடிச்சு தைங்க. தச்சர்லாம். இதே குட்டி குட்டியா நீங்க வெட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு தைக்க கஷ்டமா இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இப்படியே நீங்க ஃபுல்லா வந்து தச்சுட்டு வர வேண்டியதுதான். கரெக்ட்டா நீங்க வெட்டியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மடிக்கிறது ஒரே ஈவனா, ஒரே அளவா வரும். சரிங்களா? இப்படியே நீங்க கன்டினியூவா தச்சுட்டே வர வேண்டியதுதான். ஃபுல்லா தச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சேம் இதே தான். இப்போ ஃபுல்லா தச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்க போறோம். இப்போ மறுபடியும் அத 4ஆ வந்து அதாவது டபுள் ஃபோல்டிங்கில எடுத்து, நம்ம அந்த டபுள் ஃபோல்டிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு இடத்துல ஒரு ஃபோல்டிங் மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ, அந்த இடத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ 4 ஸ்ட்ரிப்பு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தலகாணியோட வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா? இந்த வாய்ப்பகுதிய ஈவனா மடிச்சுக்க போறோம். சரிங்களா? அதாவது கரெக்ட்டா இப்ப இத ரெட்டையா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு, இப்போ இந்த இடத்தோட, இந்த பகுதியோட சென்டர் பாயிண்ட்ல வந்து நீங்க மார்க் பண்ணிக்க போறீங்க. சரியா? எல்லா இடத்துலயும் இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்க போறோம். ஓகேவா? கரெக்ட்டா கான்ட்ராஸ்ட்டான டிசி கலர் வந்து யூஸ் பண்ணி மாத்துங்க. மார்க் பண்ணுங்க. சரிங்களா? இப்படி பண்ணீங்கன்னா தான் எல்லா ரோப்பும் ஒரே இடத்துல கரெக்ட்டா வந்து அமையும். நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 2ஆ
2 இதுலயே தச்சிடக்கூடாது. ஒரு கிளாத்த வந்து அடியில தள்ளி விட்டுட்டு, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிப்ப வந்து வைக்க போறோம். இத வந்து ரஃப் தையல் போட போறோம். சரிங்களா? இது எப்படின்னு நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட்டு அது மேல வச்சுட்டு, கரெக்ட்டா ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து நீங்க வச்சுட்டு, மறுபடியும் ஆ லீடுல தூக்கி பேக் சைட்ல வச்சுட்டு, த்ரெட்ட கட் பண்ணாம, பேக் சைட்ல வச்சுட்டு, நீங்க எடுத்து இது பண்ண போறீங்க. சரிங்களா? இந்த ரஃப் தையல் போடுறதுக்கு நீடில தூக்குனா தான் வந்து நம்ம பின்னாடி போ முடியும். ஓகேவா? இது வந்து ரெட்டையான தையலா இருக்கும். சீக்கிரம் பிரியாது. இப்ப அடுத்த மார்க்கிங்ல இன்னொரு நாடாவ வச்சு சேம் இப்ப அதே மாதிரி தான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து தைக்க போறோம். மறுபடியும் பின்னாடி தூக்கிட்டு இப்படியே ஒரு 2 வாட்டி. சரிங்களா? ஓகேவா? அவ்வளோதான். இப்ப தச்சாச்சு. இப்ப அடுத்த வாய் பகுதிக்கிட்ட நம்ம மறுபடியும் கிளாத்த வந்து உள்ள தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து தச்சுக்கணும். இப்போ இந்த சைடும் சப்போஸ் உங்களுக்கு அந்த இது மறைஞ்சிருச்சு அப்படின்னா, ஈவனா எடுத்து பாருங்க. அந்த நாடா நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம்னு பார்த்து, அதுகிட்டயே வச்சு தச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நாடா பகுதியெல்லாம் தச்சாச்சு. பிசுறெல்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாடாவோட எட்ஜில பிசுறு இருக்குல்ல, ஸோ இந்த மாரி சின்னதா ஒரு ஃபோல்ட் பண்ணி, நம்ம இந்த இடத்தையும் நம்ம தச்சுக்கலாம். இதுலயே இழையாடிருங்க. அவ்வளோதான். ஆடிட்டு இந்த பிசுறெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? சேம் இதே மாரி 4 கிளாத்லயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தலகாணி உறை தைக்கிறதுல ஏதாவது டவுட்டுனா வந்து நீங்க கமெண்ட்ல கேளுங்க. ஒரு முதல்ல 1க்கு 2 வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி தச்சு பாருங்க. தைக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அத கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா கிளியராவே சொல்லுவேன். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டைப் 2 வந்து தலகாணி உறை பார்ப்போம். அது கொஞ்சம் இப்போ உள்ள மாடல்ல இருக்கும். இது ஓல்டு மாடல். சரிங்களா? நீங்க இப்ப தானே கர்ச்சீஃப் தச்சு பழகுறீங்க. ஸோ, இதுலருந்து ஒண்ணு ஒண்ணா போனோம் அப்டின்னா, நமக்கு அ நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே நம்ம கத்துக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம 4வது இதுலயும் நம்ம வந்து மடிச்சு தச்சாச்சு. தச்சுட்டு அந்த பிசுரையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துறலாம். எடுத்துட்டு இத திருப்பிட்டா முடிஞ்சிரும். 1க்கு 2 தையல் கூட போட்டுக்கோங்க. பிரச்சனை இல்ல. நான் 1 தையல் தான் போட்டிருக்கேன். நீங்களும் 1 தையல் போட வேண்டாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுறலாம். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் தலகாணி வந்து நான் உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரோப்ல கயிறும் கெட்டி வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜேஜே புஜிமா டெய்லரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வரும். தேங்க் யூ.